யூடியூப்ல இன்ஸ்டாவை ஓபன் பண்ணாலும் கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த கடையை பத்தி நிறைய ஹைப் ஏத்தி விடாங்க. சரி, அவ்வளவு சூப்பரான கடை நம்மளுக்கு எப்படி இவ்வளவு நாளா கண்ணில் படாம இருந்ததுன்னு நினைச்சீங்களா? ஆக்சுவலா நான் பார்த்துட்டேன், பட் போறதுக்கு தான் டைம் இல்ல. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஆர்எஸ்புரம் தான் போயிட்டுருக்கோம். ஆர்எஸ்புரத்துக்கு எதுக்குன்னு பார்க்குறீங்களா? நான் தான் சொன்னேன், இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான். யூடியூப்பில் இன்ஸ்டால எல்லாம் பயங்கரமாக ஹைப் ஏற்றி விட்ட ஒரு கடை தான். அது என்ன கடைன்னு நம்மளும் போய் பார்க்கலாம். எப்போவுமே கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து தான் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு வருவோம். பட் இந்த தடவை உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அரோமா கண்ணில் பட்டுருச்சா, சரி வாங்கன்னு சொல்லிட்டு போய் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சு. அதாவது அங்கே விட இங்கே இந்த டீ செலவு தான் அதிகமாகும். இந்த ஆர்எஸ்புரம் அரோமா இருக்கு இல்லையா, சித்திவிநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஃபேமஸ் அன்னபூர்ணா ஹோட்டல். ஆர்எஸ்புரம் அன்னபூர்ணா ஹோட்டல் அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் இந்த படு பயங்கரமான விஆர் ஃபேஷன். இவ்வளோ ஹைப் இதுக்கு தேவையா இல்லையான்னு கடைசியாக இந்த வீடியோவுக்கு எண்டில் நான் சொல்லிடுறேன். இன்னும் ரமதான் சேலே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். 299 தான் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் போட்டிருந்தது ஆக்சுவலாக பேனரில். பட் நம்ம போனது இப்போ முந்தானத்து மண்டே தான் போயிட்டு பசங்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து இந்த குழந்தைகளில் பேண்ட்டும் டாப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு ஜாயிண்டாக இல்லையா அந்த ட்ரெஸ் இதனடா இப்படியெல்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டாக இந்த ராமர் கிரீன் எடுத்தேன். சரி, எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். குர்த்திஸ் எல்லாம் அப்படியே ஒன்றொன்னா எடுத்து பார்க்க ரயான் காட்டன் எல்லாமே மிக்சடு, ஃபுல் லெங்க்த்து நீ லெங்க்த்து அந்த அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப கிராண்டாலாம் எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் நாங்கள் போனப்போ என்ன ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா வீக்லி ஆஃபர் மாற்றுவாங்களாமா. இந்த நாங்கள் போன வீக் வந்து என்ன ஆஃபர்னா எந்த பீஸ் எடுத்தாலும் 200 தானவா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரவுண்ட் அடித்தோம். பட் ரொம்ப பெரிய ஷோரூம் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு மீடியமான சைஸில் ஒரு ஸ்கொயராக இருக்குது. அதில் அங்கங்கே 10 செட்டு மாட்டி வச்சுருக்காங்க. ஒரே மாதிரியே ஒரு நீங்கள் யூனிஃபார்ம் ட்ரெஸ் வேணும்னாலும் இங்கே வந்து எடுத்துக்கலாம். அதாவது யூனிஃபார்ம்னா குர்த்திஸில் நான் சொல்கிறது யூனிஃபார்ம் இல்லை, ஒரே மாதிரி செட்டாக போடுவாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப்பு கேங்கு அந்த மாதிரிலாம் எல்லாம் ஒரே பேட்டர்னில் கலராக டிசைனாக இருக்குது. ரொம்ப சூப்பர், நல்லா நான் சொல்லவே மாட்டேன். இது வேற எங்கேயும் இல்லைங்க, அன்னபூர்ணா ஆர்எஸ்புரம் அன்னபூர்ணாக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிற விஆர் ஃபேஷன் தான். பயங்கரமா இன்ஸ்டால எல்லாம் சொல்லியிருந்தது. ஒரு பொண்ணு, கோயம்புத்தூர் பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணி விட்டுச்சு. அப்படியா, நம்மளும் போய் பார்த்துடலான்ட்டு தான் வந்து பார்த்தோம். பட் அதில் 50% கூட எங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ணலை. அப்புறம் கேட்டால் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே தமிழ் தெரிஞ்சவங்க ஒருத்தர் கூட இல்லை. ஒரு 2-3 பசங்க தான் இருக்காங்க, சுத்தமாக தமிழ் தெரியல. நம்மளா ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், இந்த லெக்கினே சைஸ் வேறு இருக்கான்னு கேட்குறேன், பதிலே இல்லை. ஏப்பா, அந்த யூடியூப்காரங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஒரு தமிழ் தெரிஞ்சவங்களை ஒருத்தவங்களை வேலைக்கு வச்சிங்கன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ஐடியா கொடுத்துட்டு வந்திருக்கேங்க. நம்ம யாரும் இந்த டாப் ஓரளவுக்கு பரவாயில்ல, 200 தான். பட் நல்லாவே அம்பர்லா கட்டிங்கில் இருந்தது. ஆவரேஜாக இருக்குது, ரொம்ப ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லுவேன். காலேஜ் போகிறக்கு ஏதோ ஒரு 4 செட்டில் இது ஒரு செட்டாக இருந்துட்டு போயிச்சாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ட்ரெண்டியாலாம் இல்லை. பாருங்கள், அந்த கஃப்டான் டாப்பையெல்லாம் மம்மு வந்துட்டு பெட் கவரான்னு கேட்டுட்டான். இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த குர்த்தி தான். சரி, நைட்டியாச்சும் பார்க்கலான்னு பார்த்தா இந்த ஒரு நைட்டியை தவிர அந்த கடையில் ஒரு நைட்டியே இல்லை. இதாங்க ஓவராலாக அந்த கடையோட மொத்த இது வியூவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அப்புறம் என்னடா இது போயிட்டு அப்புறம் சும்மா வந்தீங்களான்னு கேட்குறீங்களா? எப்படிங்க நம்ம கை சும்மா இருக்குமா? ஒரே ஒரு டாப் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என் கூட வந்த என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 3 டாப் எடுத்தாங்க. இதை பார்த்துட்டு மம்மு வந்துட்டு அம்மா ஒயிட் டாப்பில் வந்து புதினா சட்னி கொட்டிட்டாங்க அப்படின்னா ரொம்ப மொக்க காமெடிலாம். ஆல்ரெடி நான் எரிச்சல் இருக்கிற இந்த மாதிரி எரிச்சல் வர மாதிரி காமெடி பண்ணாதான்னு சொல்லிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இது வந்து நேர் ஆப்போசிட் தாங்க அன்னபூர்ணாக்கு. ரொம்ப இதுக்கு லேண்ட்மார்க் எல்லாம் சொல்லணும்னுலாம் அவசியம் இல்லை. ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. இதுக்கு இவ்வளோ ஹைப்பு தேவையே இல்லைன்னு தோணுது. அப்புறம் அந்த ராமர் கிரீன் டாப் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுவும் மம்மு எடுக்கிறக்கே விட மாட்டேன்ட்டான். பட் நான் போனதுக்காக ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதில் வேறு நம்ம வாட்ஸ்அப் நம்பரெல்லாம் வாங்கிட்டு பில்லெல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவாங்களாமா.
சரின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்படியே பொன்னமராவதி இளநீர் சர்பத்தையும் குடிச்சிட்டு, அதாவது அங்கே செலவு பண்ணதை விட இங்கே வெளியே வந்து செலவு பண்ணதா அதிகம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிடலாம். பாய்.